ட்ரைப்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திரு அரவிந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக கோயம்புத்தூர் இந்துஸ்தான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மாணவர் அமுதன் போதைப்பொருள் விவகாரத்தை நிர்வாகத்திடம் என்னென்ன நடந்தது, யார் யார் வாங்குறாங்க விற்கிறாங்கிற தகவல்களை கூறினார் என்ற காரணத்திற்காக சக மாணவர்களால் கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தியிலிருந்து, அந்த அதிர்ச்சியிலிருந்து நாம் மீள்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு திருவெற்றியூரில் +2 படிக்கிற மாணவர் தனுஷ் அப்படிங்கிற மாணவர் ஸ்கூல் மாணவர் அவர் இதே போன்ற ஒரு கும்பலால் அடித்து கொல்லப்பட்டிருக்கார். அதற்கு பின்னால் போதைப்பொருள் விவகாரம் என்றும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. என் பிள்ளைக்கு எந்த பழக்கமும் கிடையாது, நல்லா கஞ்சா வச்சிருக்கானுங்க. அதை கேட்டுக்கு என் பையனும் அவனோட நண்பனை கேட்டுக்கிறானுங்க. கேட்டு நடந்த பிரச்சனை இல்லை, இன்னைக்கு என் பிள்ளைய சா வச்சிருக்கிறானு. அது போல இது சீனியர் ஜூனியர் மோதல் அப்படின்ற செய்தியும் பரவி கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது திருவொற்றியூர்ல, எப்படி பாக்குறீங்க? தனுஷ் என்ற 16 வயசு மாணவன் திருவத்தூர்ல இருக்கக்கூடிய ஜெயகோபால் கரோடியா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காரு. அவர் நேற்று மாலை அஜாக்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது இந்த கும்பல், அதாவது சக மாணவர்கள், அவங்க அவரை கூப்பிட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி கிரவுண்ட்ல கூப்பிட்டு போய் அடிச்சிருக்கிறாங்க. அந்த அடிச்சதுல அவர் உயிரிழந்துட்டார். செய்திகளில் வெறும் அடிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தி தான் வருது. ஆனால் அருவாள், கத்தி இந்த மாரி போன்றவர்களை வச்சு தாக்கியிருக்கிறதா அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. முன்னாள் பள்ளி மாணவர்கள் சொல்கிறாங்க, இளைஞர்கள் சொல்கிறாங்க. செய்திகளில் அந்த மாரி எதுவும் பதிவாகலை. காவல்துறை தரப்பில் சொல்கிற தகவலையும் கத்தி, அருவாள் போன்ற எதுவும் பயன்படுத்துனாங்கன்றது வரல. ஆனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு காவல்துறை சொல்கிறது என்னென்னா, அதான் நீங்கள் சொன்ன மாரி சீனியர் ஜூனியர் பிரச்சனை. +1 படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க. ஆனால் வயசு +1 படிக்கிறவங்களும் +2 படிக்கிறவங்களோட அதிகமாக இருக்குது. யார் சீனியர் யார் ஜூனியர் அப்படின்ற பிரச்சனையில் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஒரு உண்மை சம்பவத்தை மறைக்கிறதுக்கு பொய்யான கதைகளை எப்பவுமே அவுத்துடுவாங்க. அது ஃபேக்ட் என்னன்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கதையிலே உண்மைன்றது அந்த அவ்வளோ ஒரு வீக்கான கதை எடுத்துகிட்டு பரப்புறது இருக்குதுல்ல. இப்போ அந்த இடத்துல சீனியர் ஜூனியர் இதை நிரூபிக்கிறதுக்காக ஒருத்தனை அடித்து கொலை பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு காரணமாக எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு நார்மலான இயல்பான மனநிலையில் இருக்கிற யாருமே ஒரு சீனியர் ஜூனியர், சின்ன பசங்களாக இருந்தாலும் ஒரு சீனியர் ஜூனியர் பிரச்சனைக்காக ஒருத்தனை அடிக்கிற அளவுக்கு போவாங்க. அதுவும் அந்த பிரச்சனை நேரடியாக சம்மந்தப்பட்டது தனுஷ் இல்லை, இன்னொரு பையன் தான். அவனை தான் தேடி போயிருக்கிறாங்க. அவன் இல்லாதனால அவரோட நண்பர் தனுஷை அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறது யாராலையுமே நம்ப முடியாது. கொல்ற அளவுக்கு ஒரு ஸ்கூல் பசங்க இன்னொரு ஸ்கூல் பையனை கொல்ற அளவுக்கு அடிக்கணும்னா அவங்க இயல்பான நிலையில் கிடையாது, ஒரு தெளிவான நிலையில் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை ஆட்பட்டு இருக்கிறாங்கன்றது தான் அது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அது என்னன்றதை அந்த தனுஷோட பெற்றோர்களே சொல்கிறாங்க. நம்ம விசாரிச்சதில் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் அந்த ஸ்கூலோட முன்னாள் மாணவர்களும் அவங்களும் அதான் சொல்கிறாங்க. கஞ்சாய் பயன்பாட்டில் இருக்கிறாங்க அந்த மாணவர்கள்லாம். இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே தனுஷும் தனுஷ் கூட இருக்கிறவங்களும் அந்த கும்பல், இவ்வளோ குறை செய்த கும்பல் கஞ்சா அடிக்கிறாங்க அப்படின்றத வீடியோ கூட கொண்டு போய் ஸ்கூலில் காமிச்சிருக்கிறாங்க. அதில் பழி வாங்கிறதுக்கு தான் அவங்களை கொண்டு இருக்கிறாங்கன்றதான் சொல்ல வருது. ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி திருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் விம்கோன் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவில் இருக்கிற ரயில்வே ட்ராக்கில் இந்த கொலை செய்த கும்பல், அந்த கும்பலை சேர்ந்த மாணவர்கள் சில பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தனுஷோ இல்லை அவங்க டீமில் இருக்க யாரோ ஒருத்தர், அது யாருன்னு தெரியல, அப்படி யாரோ ஒருத்தர், அதாவது தனுஷ் இன்னொருத்தர் தேடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவர் கிடைக்காத தனுஷ் வட்டான்னு அவராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் அங்கே அந்த பக்கம் போகிறார். அவங்க அந்த பக்கம் போகும்போது அங்கே இருந்த இந்த மாணவர்கள் அவங்கள கலாச்சிருக்கிறாங்க, கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த டைமில் கஞ்சா அடிச்சிருக்கிறாங்க. அவர் அப்போ எதுவும் பேச முடியாது. அவர் ரிட்டர்னை போயிட்டு இவர் ஒரு 4 பசங்களை கூப்பிட்டு அவங்கள மிரட்ட பார்த்துருக்கிறார். மிரட்டும் போது இவங்க கஞ்சா அடிக்கிறத வீடியோ எடுத்து வச்சு, இந்த வீடியோவை நான் கொடுத்துருவேன், நீங்கள் ஒழுங்காலனா இந்தமாரி கஞ்சா அடிச்சுட்டு மிரட்டுற ஆளுலாம் வச்சிருக்காருங்க அப்படின்னு அவர் மிரட்ட சொல்லியிருக்காரு. அவங்க அதுக்கும் ஒத்து வரல. அது மீடியம் மறுபடியும் மிரட்டுறது இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சதுனால இவங்க ஸ்கூலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ண விஷயத்தில் கடுப்பாகி அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் கொண்டு இருக்கிறாங்கன்றதான் பெற்றோர்கள் சொல்கிறது. மற்றவங்க சொல்கிறதெல்லாமும் அந்த விஷயமா தான் இருக்குது. அதான் ஒரு பள்ளி மாணவர்கள் கொலை செய்கிற அளவுக்கு ஈஸியாக அந்த முடிவு, அதாவது இன்டென்ஷன் அதுவா இல்லையான்றது தெரியாது. ஆனால் அவனை தாக்கணும், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், அவனுக்கு ஒரு பயத்தை கொடுத்துடணும், அவன் நம்ம லைனுக்கே வரக்கூடாது, நம்ம பிரச்சனைக்கே வரக்கூடாது, நம்மளை பற்றி யாரும் எதுவும் போட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மனப்பான்மையாக அவங்கள கொண்டு வர விஷயம் கஞ்சா தான் செஞ்சு விடுது. கஞ்சா அதை தடுக்க ஆள் இல்லாமல் அதில் ஒரு சின்ன சின்ன குற்றத்தில் ஆரம்பித்து ஃபோன் திருடுறது, இல்லை காசு திருடுறது, வீட்டில் திருடுறது முதல், அப்புறம் வெளில போகிறது, இந்தமாரி முதல் குற்றத்திலேயே அவன் தண்டிக்கப்பட்டு இல்லை அவனை திருத்துறதுக்கான கவுன்சிலிங் கொடுக்குறதோ மற்ற விஷயங்களுக்குள்ளே போனால் போகிறோம். ஆனால் அப்படி தொடர்ச்சியாக அப்படி எல்லாம் நடக்கும்போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறான எல்லா வாய்ப்பும் பள்ளி மாணவர்களுக்கே இந்த சமூகத்தில் அமைகிறதுன்றது தான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். பெற்றோர்கள் பேசும்பொழுது இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படியேறும்போது இது முகத்தில் ஊதுனாங்க, அந்த மாதிரியும் அப்புறம் சிறுநீர் கழிக்க போன இடத்துல இவங்க கஞ்சா அடிச்சிட்டு இருந்தாங்க, அப்போ முகத்தில் ஊதியதாகவும் அதில் வந்த பிரச்சனை அப்படின்னும் செய்திகள் வந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற செய்தி ரயில்வே ட்ராக் அங்கே ஒரு விஷயம் நடந்ததாக சொல்கிறீங்க, எப்படி எடுத்துக்கிறது? அதான் என்னன்றது இந்த ஜோன்லேருந்து போலீஸ் விசாரிக்கும் போது தான் வரணும். பேரண்ட்ஸ் ஒன்று சொல்கிறாங்கல்ல, பெற்றோர்கள் கஞ்சாவில் தானே
ஆயிடுச்சு, கஞ்சா அடிச்சவங்களை போட்டு கொடுத்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளும் அதான் சொல்கிறோம், எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. இந்த நான் சொன்ன கதை மட்டும் கிடையாது, பல கதைகள் வந்து சொல்லப்படுது. ஆனால் எல்லாமே ஒரே காரணம் என்னன்னா, கஞ்சா அடிச்சதே அவன் போட்டு கொடுத்துட்டான், அதுக்காக தான் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்றது தான். ஏன்னா பார்த்தவங்க சொல்கிறது இல்லை, அங்கே ஸ்கூலில் இருக்கிற பசங்க இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க அப்படி சொல்கிறது. ஏன்னா ரெண்டாவது கஞ்சா வந்து அந்த அளவுக்கு ஸ்கூலுக்குள்ளேயே அடிக்கிற அளவுக்கோ வெளில அடிக்கிற அளவுக்கோ அந்த அளவுக்கு வந்து எளிமையாக மாணவர்களுக்கு கிடைக்குது, மாணவர்கள் அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கிறாங்கன்றது தான் இந்த சொல்கிற எல்லா விவரங்கள் இருந்தும் நம்ம எடுத்துக்க முடியும். இது போலீஸ்காரங்க வந்து இந்த சினாரியோ நவுத்திட்டு நடத்தும் போது இப்படி தான் குழப்பம் ஏற்படும். அதாவது காரணம் வந்து முன்பகை, சீனியர் ஜூனியர் பிரச்சனை அப்படின்னு ஒரு பொய்யான கதையை எடுத்துகிட்டு போகும்போது எது உண்மையான பிரச்சனை அப்படின்றத உறுதி செய்ய முடியாது. காவல்துறை தான் அதை உறுதி செய்ய முடியும். ஆனால் காவல்துறை அது உண்மையான காரணத்தை தவிர்த்துட்டு பொய்யான கதை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு உண்மை என்ன, துல்லியமாக என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் கஞ்சா பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதையே மறைக்கிற நிலைமையில் இருக்கிற நீங்கள் எப்படி மாணவர்களுக்கு கஞ்சா கிடச்சிது, யார் கஞ்சா வந்து விற்கிறா, எப்படி அவங்கள சீரழிக்க முடியுது இவ்வளோ ஈஸியாக, அவங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது, பணத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் அப்போ கஞ்சா அடிச்சுட்டு வேற என்னென்ன விஷயம்லாம் செய்கிறாங்க, அவங்க படிப்பு எந்த அளவுக்கு மோசமாகுது, அவங்க குடும்பத்தில் எந்த அளவுக்கு இதனால் வந்து குழப்பம் ஏற்படுது, பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்ற இந்தமாரி அந்த ஒரு தனி மாணவனோட பிரச்சனை சமூக பிரச்சனையாக மாறுதுல. இது எதுக்குள்ளேயே வந்து நம்மளால என்ன பிரச்சனையே தெரிஞ்சுக்க முடியாது, தீர்வும் கண்டுபிடிக்க முடியாது. எதனால் வந்து போலீஸ் இப்போ அமுதன் விஷயமாகத்தையும் இதே போன்ற ஒரு செய்தி தான் பரப்பப்பட்டது. அது அமைச்சர் ராஜ்மோகனும் அதை தான் சொன்னார், கோஷ்டி மோதல் அப்படின்னாரு. இங்கே வந்து சீனியர் ஜூனியர் சண்டை அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கேயும் இதே மாதிரி சீனியர் ஜூனியர் சண்டைன்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த மாதிரி வந்து இந்த சண்டைகள் கஞ்சா இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க முயல்வதும், அப்படி அதற்கு மீறி குற்றச்சாட்டு வந்தாலும் அமைச்சர் CT நிர்மல்குமார் வந்து இது வந்து முன்னாடியே இருந்த ஆட்சியோட தவறு, அவங்க தான் இதெல்லாம் வளர்த்து விட்டாங்க, அதோட நீட்சி தான் இது, அதோட விளைவுகள் தான் இது அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு காரணம் ஒன்றும் குதிரை கொம்பு இல்லை. அவங்க ஆட்சி கெட்ட பேர் வரக்கூடாதுன்றது தான் காரணம். எங்கள் ஆட்சியில் வந்து கஞ்சா பயன்படுத்தின்னு மாணவர்கள் எட்டிக்கிட்டாங்க. அதாவது எங்கள் பள்ளி மாணவர்களுக்கே எங்கள் ஆட்சியில் ஈஸியாக கஞ்சா கிடைக்குது, கல்லூரி மாணவர்களுக்கே எங்கள் ஆட்சியில் ஈஸியாக கஞ்சா கிடைக்குது, காலேஜ் போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது கஞ்சா அடிச்சுட்டு மாணவர்கள் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பெருமையாக சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் மறைச்சிக்கிட்டு இப்படி சொல்கிறாங்க. CT நிர்மல்குமார் சொல்கிற இந்த காரணம் இது எல்லா கட்சிகளும் சொல்கிற காரணம். எந்த கட்சி ஆள்றதுக்கு முன்னாடி 5 வருஷத்தில் ஒரு கட்சி ஆனதாக இருக்கும் போது பாஜக ஆட்சிக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனை கேட்டாலும் நேர்காலத்திலான கதைகள் தான் எடுத்துகிட்டு வந்து அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றத மோடியும் ட்ரம்பும் போட்ட ஒப்பந்தம். அதனால் விவசாயிகள் ஹரியானாவில், மகாராஷ்டிராவில், பஞ்சாபில் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவர் மறுபடியும் நேருக்கிட்ட தான் போவார். அந்த மாதிரி இது வந்து கடந்த கால ஆட்சியை சுட்டி காட்டி சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, இது மக்கள் நம்பவும் மாட்டாங்க. இல்லை, இந்த இப்போ போதைப் பொருள் பயன்படுத்துதல் அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். இப்போ அதுலேருந்து இது எஸ்கலேட் ஆகி கும்பலாக சேர்த்து அடித்து கொலை செய்தல், அது சக மாணவராக இருக்கலாம், கூட தான் இருக்கலாம். இப்போ இந்த விஷயத்துலையும் கூட தனுஷ் அப்படிங்கிற மாணவர் வந்து டார்கெட்டே கிடையாது. இன்னொருத்தர் தனுஷோட ஃப்ரெண்டு தான் வந்து டார்கெட்டு. அவர் வரல அப்படிங்கிறப்போ அவரோட நண்பரான தனுஷை வந்து அடித்து இழுத்து கொண்டு போய் அந்த மைதானத்தில் வச்சு அடித்ததில் அவர் இறந்து போயிருக்கிறாரு. இந்த கும்பல் மனப்பான்மை அதாவது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்குது. போதை மருந்து பயன்படுத்துதல் தவறு, அதுவும் பள்ளி கல்லூரிகளில். அங்கேருந்து அடுத்து வந்து கும்பலாக சேர்ந்து அடித்தல், கொலை செய்தல், திருடு, இந்த மாதிரிலாம் போகுது. இது எப்படி பார்க்குறீங்க? கும்பல் மனப்பான்மை தப்பு கிடையாது. ஒரு கலெக்டிவான இருக்கிறது மாணவர்கள் இருக்கிறதுன்றது தான் அவசியம். கூட்டாக செயல்படுறதுன்றது தான் மாணவர்கள்ட்ட அவசியம். அது எதை செய்கிறாங்க அப்படின்றது தான் பிரச்சனை. இப்போ கூட்டாக சேர்ந்து கல்வியில் அடிப்படை வசதிகள் இல்லை, கூட்டாக சேர்ந்து அதில் செயல்படுறாங்க, கும்பலாக சேர்ந்து அதில் செயல்படுறாங்க, அதுக்கு எதிராக செயல்படுறாங்க, உரிமைக்காக பேசுகிறாங்கன்னா அது சரி. அவங்களோட மற்ற உரிமைகள் இல்லை, அவங்க ஏரியாவில் இருக்க சில பிரச்சனைகள் உதவுறது, வெளியில் போய் உதவி செய்கிறது, அதுக்கு கும்பலாக செய்கிறதுன்றது பிரச்சனை இல்லை. இது ஏன் இப்படி கும்பல் மனப்பான்மையே அப்படின்றது பிரச்சனைக்குள்ளே ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற ஊடகங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா எல்லா விஷயத்தையும் கொலை செஞ்சதையும் அப்படி தான் பேசும். எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு ரோட்டில் உட்காந்து பேசினாலும் இப்படி கும்பலாக சேர்ந்து வந்து கேரவ் பண்ணிட்டாங்க. அந்த மாணவர்கள் கூட்டமாக சேர்றத எந்த ஒரு கம்யூனிட்டியுமே கூட்டமாக சேர்றத அது ஒரு நெகட்டிவான விஷயன்ற மாதிரியே அவங்க திருச்சி அப்படி ஊடகங்கள் எழுதி அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. கும்பல் மனப்பான்மை அப்படின்றது சரிதான், கூட்டு மனப்பான்மைன்றது தான் கும்பல் மனப்பான்மை, அது சரிதான். என்ன செய்யறன்றது தான் மேட்ரு. மாணவர்களுக்கு என்ன கிடைக்குதோ அவங்க அதை தான் செய்வாங்க. மாணவர்கள் வந்து சமூகத்துக்காக எப்படி பொறுப்பாக இருக்கணும், ஸ்கூலில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் போதிக்கிறாங்க, அப்படின்றதெல்லாம் சொல்லித்தராங்க. அப்படின்ற ஒரு மாரல் வேல்யூஸ் எல்லாம் வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து விதைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கும்பலாக சேர்ந்து அதை பேர் செய்வாங்க. இந்த அரசு எந்த அரசாக இருந்தாலுமே வந்து மாணவர்கள் கும்பலாக ஆகக்கூடாது, மாணவர்கள் சரியான விஷயத்துக்கு கூட நிற்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. அதாவது அது ஒரு பிளைனான சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ திமுக கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதிமுக கவர்மெண்ட்டாக சொல்லி மாணவர்கள் பல்வேறு வெல்ஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கல்வியை தொடர்றதுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களே இப்படி செய்வாங்க, அவங்களே எப்படி மொத்தமாக மாணவர்கள் வந்து சீரழிஞ்சு போகணுன்னு விரும்புவாங்க அப்படின்னு அதை ஃப்ளாட்டாக எடுத்துக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. போதைப் பொருள், திருட்டு, ராபரி, இது எல்லாமே போலீஸ் கூட ரொம்ப நெருக்கமான விஷயம்.
போலீஸை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு போலீஸ் இதில் ஒத்துழைக்கிறாங்க, போலீஸ் இதுக்கு உதவுறாங்கன்னா அதை போலீஸை காவு கொடுத்து, அதாவது போலீஸ் மேலே நடவடிக்கை எடுத்து அந்த நிப்பாட்டணுன்ற கட்ஸ் வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்டுக்கு, எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசு, அதாவது எந்த கட்சி ஆண்டாலும் அந்த கட்சிக்கு வந்து அந்த கட்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா போலீஸை நம்பி தான் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. போலீஸை பகைச்சிக்கிட்டு போலீஸ் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு ஒரு ஆட்சி அவங்களால அப்படி நடத்துகிற அளவுக்கு கட்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகளாக பல இஷ்யூவில் கிடையாது. ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப எஸ்கலேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அஜித்குமார் மரணமாக இருக்கட்டும், கஸ்டோடியல் எடுத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள், ஃபெலிக்ஸ் ஜெராஜ் கஸ்டோடியல் எடுத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, நாடே அதை பேசுது, வேற வழியே இல்லைன்றப்போ அதை மேல் நடவடிக்கை எடுப்போம். தூத்துக்குடி வந்து இந்தியாவே பேசின விஷயம். ஆனால் இப்போ வரைக்கும் அதில் வந்து ஒரு முறையான நடவடிக்கை வந்து, அதாவது கீழ்நிலையில் இருக்கிற காவல்துறையில தான் சஸ்பெண்ட் பண்ணாங்களே தவிர மற்றபடி யார் மேலேயும் ஸ்டெர்லைட் சொல்கிறேன், அதில் மற்றபடி வேற யார் மேலேயும் பெரிய நடவடிக்கை கிடையாது. அப்போது போலீஸை இதில் எந்த அளவுக்கு வந்து போலீஸ் ஒழுங்குபடுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த மாரி குற்றங்கள், கஞ்சா, ராபரி, இந்த மாரி குற்றங்கள் வந்து சரி செய்யப்படும். அது வரைக்கும் வந்து எந்த கவர்மெண்ட் போலீஸ் மட்டும்தான் இது காரணம் சொல்லுவீங்களா? சமூகத்தில் வேற பெற்றோர் தரப்பில் இருந்தோ இல்லை இந்த சமூக அமைப்பில் இருந்தோ வேற எந்த காரணமும் இல்லைன்னு இல்லை, சமூக மெயின் காரணம் அது வந்து அது வந்து ஒரு கிரிமினல் பிரச்சனை. அதுக்குன்னு ஒரு துறை இருக்குன்னு அது போலீஸ் துறை தான். மாணவர்களை எப்படி வளர்க்குறதுன்ற, மாணவர்களை எப்படி பக்குவப்படுத்துறது, மாணவர்களை எப்படி வழி நடத்துறது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு காலேஜ் பசங்களுக்கு நிறைய எக்ஸ்போசர் இருக்குது, ஓகேங்களா? அவங்க வந்து 18 வயசுக்கு மேலே ஆகிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்குது. ஆனால் ஸ்கூலில் வந்து இது இவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அடித்து கொள்கிற அளவுக்கு போகிற மனப்பான்மை இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு. இப்போ நீங்கள் படிக்கும்பொழுது, நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது யாரையாவது அடிக்கணும் கொல்லணும் அப்படின்னு நமக்கு எந்த எதுவுமே இல்லை. சண்டை வரும், சண்டைலாம் இல்லாமல் இல்லை. ஆனால் ஒரு சின்ன அடிதடியோட இவன் அடித்தான், அவன் செருப்பு கொண்டு திருப்பி எரிஞ்சான், கல்லை கொண்டு எரிஞ்சான், இந்த மாதிரி முடியும். ஆனால் இதனை கடந்து கொலை செய்கிற அளவுக்கு ஒரு மூர்க்கமான ஒரு வெறியும். அதுக்கு தான் கஞ்சா காரணம். நீங்கள் ஸ்கூல் பையன் இல்லை, எவன் அந்த நிலைக்கு போகிறதா இருந்தாலும் நிதானம், அதாவது ஒரு கூலிப்படையாக இல்லாமல் இதை ஒரு தொழிலாக வச்சுட்டு இருக்கல எல்லாருமே ஒரு சந்தர்ப்ப சூழலில் எமோஷனல் ஆகி பண்ணுறது வேறு. ஆனால் இந்தமாரி சின்ன பசங்க வேறு யாருன்னா இந்தமாரி சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் இந்த அளவுக்கு மூர்க்கமாக ஆகிறதுக்கு காரணம் வந்து போதைப் பொருள் தான். போதைப் பொருள் தங்கு தடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதை போய் மக்கள் தான் தடுக்க முடியாது, வேற யாரும் போய் தடுக்க முடியாது, போலீஸ் தான் தடுக்கணும். போலீஸ் அப்படி இருக்கிறது, போலீஸ் எப்படி அணுகிறதுன்றது எல்லா அரசோட ஒரு பொதுவான தன்மை. ஒரு பிரச்சனை எக்ஸ்போஸ் ஆகி அந்த அரசுக்கு நெருக்கடி இல்லாத ஒளியல் எந்த போலீஸ் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் இது எப்படி இருக்குன்னா, குற்றம் என்னன்றதே வெளியே தெரிய மாட்டுது. குற்றத்தின் மீது போலீஸ்காரங்க உரிய நடவடிக்கை எடுத்தாங்களா, போலீஸ்காரங்க அது தொடர்பு இருக்குதா இல்லையான்றதுல ரெண்டாவது. குற்றம் என்னன்னே தெரியாம மறைக்கிறது இருக்குதுல்ல, அதுக்கு ஏகுவா எல்லா அமைப்புகளும், ஊடகங்களாக இருக்கட்டும், சம்மந்தப்பட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்டின் அடிப்படையில் வேலை செய்கிறது இருக்குதுல்ல. இப்போ போலீஸ் வந்து எப்பவுமே ஒரு ஸ்டோரியை சொல்லும், ஆனால் எல்லா ஊடகமும் வந்து அந்த ஸ்டோரியை போடாது, போலீஸை சார்ஜ் பண்ணி போடும். போலீஸ் சொல்கிறது இப்படி பொய்யான எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, மக்கள் போடுறாங்க, பொய்யான எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்கன்னு அப்படி போடணும். இங்கே எதுவுமே எந்த ஊடகமே பொய்யான எஃப்ஐஆர்னு சொல்லி அமுதன் கேஸ்லையும் சொல்லல, இந்த கேஸ்லையும் சொல்லல. அமுதன் கேஸில் நிர்வாகம் முதல்ல இருந்து சொன்னது எல்லாமே போய், அவரை சஸ்பெண்ட் பண்ணது சொன்னது போய், அவரை சஸ்பெண்டே பண்ணல, அந்த பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பேட்டியிலேயே ஏற்கனவே இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை வந்து அந்த பையன் இறந்துட்டான்ற பிறகு அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அந்த கல்லூரி நிர்வாகம் அவருக்கும் எங்கள் கல்லூரிக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லிச்சு. அதே வகையில் ஹாஸ்டலுக்குள்ளேயும் காலேஜ் சுற்றியும் போதைப் பொருளே கிடையாதுன்றது அப்பட்டமான பொய். நம்ம போய் அங்கே விசாரித்தோம், அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் முன்னாள் மாணவர்களும் அந்த பகுதியில் இருக்க எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு இங்கே போதையால் மாணவர்கள் சிரிஞ்சிட்டு இருக்காங்க, குறிப்பாக கஞ்சாவால் மாணவர்கள் சிரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பகுதி மக்களே வந்து இரவு நேரங்களில் வெளில போக முடியலை அப்படின்ற ஒரு அளவுக்கு ஆட்சியம் இருக்குது. இந்த விஷயத்தை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தோம்னா நம்மகிட்டே நாளைக்கு பிரச்சனையே வருவாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள போய் தாக்கி இருக்கிறாங்க, வெட்டி இருக்கிறாங்க, இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்குது. எந்த அளவுக்கு கஞ்சாவால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க, மாணவர்கள் எந்த அளவுக்கு சீரழிவுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அப்பட்டமாக தெரிஞ்ச விஷயத்தில் இப்போ அந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண செட்டிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனே வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே ரைடு விடுறாங்க. ஃபார்மாலிட்டியான ரைடு, அதனால ஒரு பிரச்சனையை அங்கேருந்து தீர போகிறது கிடையாது. ஆனால் அங்கே கஞ்சா புழக்கம் இருக்குது. எந்த அளவுக்குன்னா அதான் நான் பார்த்ததில், உங்களுக்கும் அதான் அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பார்த்ததில் வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ள போலீஸும் கேள்வி கேட்க முடியாது, பொதுமக்களும் கேள்வி கேட்க முடியாது, யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சே நடக்கும். யார் அந்த சாருக்கு ஆன்சரே இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து ஒன்று நடக்கும். கிட்டத்தட்ட அது வந்து அரசு கண்ட்ரோலில் இருக்குதா இல்லை அந்த கஞ்சா மாஃபியா கண்ட்ரோலில் அந்த ஏரியா இருக்குதா அப்படின்ற அளவுக்கு சந்தேகத்தை எழுப்புறக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடக்குது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல வந்து கஞ்சாவே கிடையாது, அங்கே எதுவுமே கிடையாது. இந்த பையன் போய் அமுதன் போய் அடித்தான், அவங்கள ஃபோனை பிடிக்கிட்டு வந்தான், அதனால் திருப்பி அடிச்சிட்டான். திருப்பி அடிக்கிற பையன் எங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வர முடியுமா? ஒரு குற்றப்பின்னணியில் இல்லாதவங்க, வேற ஏதோ ஒரு வகையில் வந்து சீரழியாமல் இருக்கிறவங்க யாருக்கிட்டனா கத்தி கிடைக்குமா? 5 மணிக்கு விடிய காலையில் இவங்க அடிச்சிட்டாங்க,
5-6 மணிக்கு அரெஸ்ட்டாங்க. இவர் 8:30-9 மணிக்கெல்லாம் அவங்க எப்படி கத்தி எடுத்துட்டு வர முடியும்? அவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு குற்றப்பணி இருக்கிறவங்களோ சேர்ந்துருக்காங்க, சீரழிஞ்சிருக்கிறாங்க. அது போலீஸ்காரங்களே வந்து அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்கள் பையன் அடிக்கும் போது அடித்தவங்களாம் வந்து கஞ்சால இருந்திருக்கிறாங்கன்றது. அப்போ வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒருத்தன் வந்து அடிக்க வரான், அவனை பயம்புறுத்த வரான், ஏதோ ஒன்று பண்ண வரான், இல்லை கொலை பண்ணவே வரான்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு இருக்கிறவங்க வந்து ஒரு நார்மல் சண்டை. இப்போ இங்கேயும் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்தால் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதான் இந்த கோணத்தில் விசாரிக்கும் போது தான் என்னெல்லாம் நடந்தது, எப்படிலாம் கொண்டாங்கன்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த கோணத்தையே புறக்கணிச்சிட்டு அப்படின்னு செய்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்கள் இன்ஸ்டிடியூஷனில் அந்தமாரி இது கஞ்சா கிடையாது அப்படின்றத அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்க பார்க்குறாங்க. எங்கள் அரசாங்கத்துக்கு கீழே கஞ்சா புழங்க கிடையாது அப்படின்றத இவங்க சொல்கிறதுக்காக உண்மையை கொண்டு இவங்க ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது என்ன பண்ணுன்னா நேற்று அமுதன், இன்னைக்கு தனுஷ், நாளைக்கு இன்னொரு பையன், நாளைக்கு இன்னொரு பையன், அடுத்த நாள் இன்னொரு பையன். ஏன்னா இவங்க கஞ்சா இங்கே விற்குது, கஞ்சா இருக்குது அப்படின்னே சொல்ல துப்பு இல்லாத இந்த அரசாங்கம் கஞ்சா விற்கிறவங்க மேலே எப்படி நடவடிக்கை எடுக்கும்? கஞ்சாலேருந்து மாணவர்களை மீட்டு கொண்டு வரதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும்? இது எதுவுமே எடுக்க போகிறது கிடையாது. கடைசி வரைக்கும் பொய் செய்திகளை பரப்பி பொய் எஃப்ஐஆரை போட்டு குற்றவாளிகளை காப்பாற்றுறது, குற்றங்களே இல்லாத ஒரு இது அப்படின்ற மாதிரி ஒரு இடம்ன்ற மாதிரி காட்டிக்கிறது மட்டுமே செய்யுமே தவிர மற்றபடி இதுக்கு பேர் தான் கவர்ச்சி. இதை சொன்னால் வந்து முதல்வருக்கு வந்து அப்செட் ஆயிரும். இதுக்கு பேர் தான் கவர்ச்சி அரசு. உண்மை ஒன்று இருக்கும், உண்மையை மறைச்சிட்டு வேற ஒன்றை காட்டுறதுக்கு பேரும் கவர்ச்சி தான். அதை தான் வந்து இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க மற்ற பிரச்சனைகளை விட இது ரொம்ப சீரியஸான பிரச்சனையாக நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துமா? இதெல்லாம் வந்து கஞ்சா புழகத்துக்கு வந்து சீரழிஞ்சிருக்கிற அடிமையாக இருக்கிற மாணவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும்னா அச்சுறுத்தல் ஒரு பாதுகாப்பு உணர்வு தான் தரும். ஓகே, நம்ம மேலே கஞ்சா கேஸ் வராது அப்படின்ற மாரியான ஒரு பாதுகாப்பு சூழல் தான் வரும். இப்போ கஞ்சா விற்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? ஓகே, இதில் வந்து நம்மளை இழுக்க மாட்டாங்க, அரசாங்கம் நம்மளுக்கு இழுக்காது, காவல்துறை நம்மளுக்கு இருக்காது அப்படின்ற அவங்களுக்கும் வந்து ஒரு ஓகே இங்கே தாராளமாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்பராண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு ரெட் கார்பெட் போட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிற இன்டெரக்டான ஒரு ஆமாம், அது இன்டெரக்டாக அவங்க சொல்லணும்னு கிடையாது. இவங்க நடவடிக்கை வந்து அவங்களுக்கு ஓகே நம்மளுக்கு சாதகமான சூழல் போல இப்போ இறங்கி விளையாட வேண்டியதான் அப்படின்ற ஒரு இதுவை தான் இந்த மாஃபியாக்கள்லாம் ஏற்படுத்தும். இது ரொம்ப தீவிரமாச்சுன்னா ஒரு ரொம்ப பதனமான சூழல் தான் தமிழ்நாட்டில் ஏற்படும். பெற்றோர்களும் சரி, இல்லை சம்மந்தமே இல்லாமல் இப்போ இந்த மாணவன் வந்து போய் சொல்லியிருக்கிறான், கஞ்சா வித்து அவன் கிட்டத்தட்ட கஞ்சா வித்து பேசியிருக்கான், ஒரு நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறான். ரோட்டில் போகிறவங்களாம் விட்டுவாங்க. போதையில் இருக்கும்போது யாருன்னா வந்து எதனா எதிர்த்து பேசினாங்கன்னா அவன் எதனா தப்பு பண்ணியிருப்பான், இல்லை எதனா போவான், அது யாரா கண்டிச்சாங்கன்னா அதை அவ்வளோ பொறுத்துக்க முடியாது, அதுக்காக வந்து வெட்டுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்து இது சீரழிஞ்சு போகிறத தடுக்கணும்னா அரசை வந்து இதில் என்ன விஷயம் அப்படின்றத உண்மை நிலையிலேருந்து விசாரிக்க வைக்கணும். கஞ்சா விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கணும். மாணவர்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான வேலைகளை செய்ய வைக்கணும். அது யாரை செய்ய வைக்கணும்னா இங்கே இருக்கிற மற்ற அமைப்புகள், மற்ற கட்சிகள். இந்த அரசு வந்து உண்மையாக எஃபிஷியன்சியாக இல்லைன்றதை தாண்டி, எஃபிஷியன்சியாக இல்லைன்றது அடுத்த பிரச்சனை. முதல்ல இந்த அரசு வந்து உண்மையை ஒத்துக்கிறதுக்கு, வெளிப்படைய தன்மையாக இருக்கிறதுக்கு, அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மோடி அரசு தான் இது. எந்த விஷயத்தையும் வந்து ஒத்துக்காது, எந்த விஷயத்துக்கும் பொறுப்பேற்றுக்காது, பொய்யை மட்டும் சொல்லி ஆட்சி ஓட்டிக்கலான்ற அந்த அரசு தான் இது. உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டியது, இதுக்காக போராட வேண்டியது மற்ற கட்சிகளோட அமைப்புகளோட விஷயம். இன்னைக்கு அந்த ஸ்டேஷன் முன்னாடி வந்து தனுஷோட பெற்றோர்கள், அந்த ஏரியா பகுதி மக்களோட ஒரு 20-15 பேர் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்டேஷனை முற்றுகையிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக பிற கட்சிகள் கிடையாது. அதே மாதிரி இவங்க அமுதனோட அப்பா அம்மா, அவங்க வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் இத்தனை நாள் வரைக்கும் தனியாக தான் அந்த விஷயத்தில் போராடிட்டு இருக்கிறாங்களே தவிர கட்சி தலைவர்கள், ஒரு இயக்கங்களோட தலைவர்கள், இல்லை இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டுகள், இவங்க யாருமே போய் அவங்கள சந்திக்கிறது. திமுகவிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு, அது போக உதவியும் செஞ்சிருக்கதா. ஆமாம், அது போதாது. இப்போ சட்டமன்றத்தில் அவர் எழுப்புனது சரி. திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. சட்டசபையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி திமுக நிர்வாகிகளும் வந்து சம்பந்தப்பட்ட அமுதனோட பெற்றோர்களை சந்திச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு தானே இருக்குது. ஆமாம், ஆனால் அது ரொம்ப லேட்டு, ரொம்ப டிலே. இப்போ திமுக வந்து அன்றைக்கே வந்து அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து சட்டமன்றத்தில் அந்த விஷயம் ரைஸ் பண்ணிட்டார். சபாநாயகர் வந்து திங்கக்கிழமை தான் பேச முடியுன்றதை ஒத்து வச்சுட்டாரு. ஆனால் திமுக அதுக்கப்புறம் சிபிஎம், நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவும் சிபிஎம் வந்து நேற்று போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த விஷயங்கள் நடந்து 5 நாள் ஆயிடுச்சு. ஓகே, 5 நாள் வந்து அரசுக்கு டைம் கொடுக்குறாங்க கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த குடும்பம் வந்து தனியாக தான் நிற்குது. நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க நிர்வாகிகள். அது போதாது. அது வெறும் ரெண்டாவது திமுக தான் இதெல்லாம் செஞ்சிருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு இடத்துல ஆர்ப்பாடுறாங்க, சிபிஐ சார்பாக வந்து அங்கங்கே திருமண பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த குடும்பத்துக்கு வந்து கூட நிற்கிறதுன்றது வேற. போய் பார்த்துட்டு வர்றது, சட்ட ரீதியாக உதவி செய்யறது, அவங்க கூட வந்து அவங்கள தைரியப்படுத்துறது, அவங்களுக்கு எதிராக போராடுறதுக்கான தெம்பு கொடுக்குறது, இது எல்லாமே வந்து கட்சிகள் தான் செய்ய முடியும், இயக்கங்கள் தான் செய்ய முடியும். இதுக்கு தான் நாங்கள் பிறப்படுத்துக்கிறோம்னு சொல்லி பல பேர் அலையிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் தான் நாங்கள் காவலர்கள், இதெல்லாம் நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்களே. எங்களுக்கு தேர்தல் அரசியல் முக்கியம் கிடையாது.
இயக்க அரசியல் இயற்கை அரசியல் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி விசிகாவும் சொல்லுது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்றது. நாங்களாம் வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் தேர்தல் அரசியல் வளர்க்குறவங்க கிடையாது, தெருவில் வந்து அரசியல் வளர்க்குறவங்க இதெல்லாம் பேசுறாங்கல்ல. இவங்க எல்லாம் போய் அது தலித் எதனால அந்த குடும்பங்கள் கூட போய் நின்று இதுல போராடுறதுல என்ன சிக்கல்னு தெரியல. அது சிக்கல்னா தாவேக்காக அரசுக்கு மட்டும்தான் அது சிக்கல். அப்படி ஒன்று செஞ்சா அந்த சிக்கலுக்கு யாரும் விரும்பாம இருக்கிறாங்களா, அந்த சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு விரும்புறாங்களா அப்படின்றதெல்லாம் கேள்வியா இருக்குது. இங்க நடக்கிற எல்லா குற்றங்களும் அதுல பாதிக்கப்படுற எல்லா விக்டிம் குடும்பங்களும் தாவேக்க அரசுல தனித்து விடப்படுது. அவங்களுக்கான நீதிக்காக குரலே இல்லாம வலிமையே இல்லாம தனியா போராடிட்டு இருக்கிறாங்க. தனித்து விடப்படுவது மட்டுமல்லாது அவங்களே வந்து அவர்கள் மேலே குற்றம் சுமத்துவதும் நடக்குது. ஆமா அதுவும் நடக்குது. அதான் இந்த 2 விஷயத்துல இன்னும் கொடூரமா செய்யல. ஆனா சூலூர்ல நடந்த விஷயமா இருக்கட்டும், பல விஷயமா இருக்க சொல்லும், பாதிக்கப்பட்டவங்களோட குணத்தையே வந்து குதறி பேசுறது, அவங்கள வந்து தாக்குறது அப்படின்றத விஷுவல் அந்த வல்கர் வாரிசை வச்சுக்கிட்டு தாவேக அரசு அந்த இன்னொரு பக்கம் அதையும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்குது. அப்போ மற்ற கட்சிகள் மற்ற இயக்கங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்கிட்ட நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஒரு கிரிமினல் கும்பலை கண்காணிக்கிறத விட, ஒரு கிரிமினல் கும்பலை கட்டுப்படுத்துறத விட, ஆர்கனைஸ்டான கிரிமினல் கும்பலை கட்டுப்படுத்துறத விட இந்த மாதிரி உதிரியா சீரழிகிற மாணவர்கள் இளைஞர்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அவங்களோட ஆப்ரேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களோட இருப்பிடம் என்னன்னு தெரியும், அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். இவங்க இன்னைக்கு வருவான், நாளைக்கு போயிடுவான், திடீர்னு ஒரு மொமெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையில இருந்து சரி பண்ணாம, அதை நோக்கி தீவிரமா செயல்படாம இது எதையுமே கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. இது சமூகத்துல ஒரு சமமற்ற நிலையை வந்து ரொம்ப சீக்கிரமா ஏற்படுத்திடும். அதுக்கு எதிராக வந்து எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்கள்கிட்டயோ இந்த கஞ்சாவுக்கு எதிரான, இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அரசை ஈடுபடுறதுல நிர்பந்திக்கக்கூடிய போராட்டங்களில் ஈடுபட வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு முக்கியமான கருத்துக்களை, விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.